விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். துடிதுடிப்பு, விவேகம், எதையும் நின்று சாதிக்கும் ஆற்றல் கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். மேசராசி அன்பர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அபரிமிதமான யோக பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. இப்ப எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க சனி பயிற்சினால மேசராசிக்கு சனி பகவான் பாதிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி. ஆனா மாத பலன்கள் அடிப்படையில இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதல் 15 நாட்களுக்கு தனாதிபதியாகிய சுக்கிரன் உச்சத்துல இருக்க காரணத்தால பணமழை கொட்டோன்னு கொட்டும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க சும்மா உட்கார்ந்தாலும் காசு கிடைக்கும் அளவுக்கு இந்த மாதம் பணமழை பொழியும். அதுக்கடுத்து 15 நாள் பாத்தீங்கன்னா, அதாவது 13ஆம் தேதி சுக்கிரன் மாறி உங்கள் ராசிக்கு வருகின்றார் பங்குனி 13ல. அப்ப தனாதிபதியே வரும் பொழுது இன்னும் தனஸ்தானம் வலுவடைஞ்சு காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்கும். எதன் மூலமாக? தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தின் மூலமாக, உத்தியோகத்தின் மூலமாக, அல்லது பங்குச்சந்தை மூலமாக பணம், காசு, பொருளாதாரம் இந்த மாதம் முழுவதும் மேசராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான பலன்களை நிறைய கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அதனால தாராளமா இந்த மாசம் முழுவதும் நிறைய செலவு பண்ணலாம். ஏன்னா சனி பகவான் விரயத்தில் வேற இருக்கனால நீங்க விரயம் பண்ணுங்க, சுப விரயமாக பண்ணுங்க, லாப பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இது முதல் விஷயம். அடுத்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா அம்மன் தெய்வங்களுக்கு உரிய மாதம். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்திலேயும் சரி, கணவன் மனைவி உறவுகளும் சரி, குழந்தைகளாலும் சரி, குழந்தைக்கும் சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பூரா பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்லபடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும், சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் சுப மாதம் என்பது காரணத்தினால சுப யோக பலன்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. மேசராசி என்பதே இந்த மாசம் உண்மையிலே உங்களுக்கு அற்புதமான தான் சொல்ல முடியும். நீங்க இந்த சனி பகவான் 7 சனியை பத்தியெல்லாம் கவலையே படாதீங்க. பஞ்சமாதிபதி ஆகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பக்கபலமாக அமைந்திருக்கின்றார். அது போக பாத்தீங்கன்னா தினக்கிரகமாகிய சந்திரபவனும் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தால இந்த மாதம் முழுவதுமே சுப பலன்கள் நிறைய கிடைக்கும். ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜீவனாதிபதி ஆகிய சனி பகவான் லாபத்துல லாபாதிபதி அவர் தான். அவர் பாத்தீங்கன்னா 12த்துல இருக்கிற தொழில் நிலைகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். எடுத்த செயல்களை எல்லாம் இனிதே முடிப்பீர்கள். அதே போல உங்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் லாபகரமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாடு, வெளிமலம், தூர்தேச பயணத்தை எதிர்பார்த்து காத்திருங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா சொல்ல போனோம்னா நீங்க லாட்டரி சீட்டு வாங்கினாலும் உங்களுக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு காசு, பணம், பொன்பொருள் சேர்க்க இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு நிறைய வரப்போகுது. முதல்ல மனிதனுக்கு என்ன தேவைப்படுது? பொருளாதாரம் தேவைப்படுது. அடுத்து ஆரோக்கியம் தேவைப்படுது. ஆரோக்கியத்துக்கு அதிபதியான புத பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி. அவர் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு. அதனால உங்களுக்கு தேக ஆரோக்கியமும் நல்ல வலுவா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால உடலாலும் மனதாலும் இந்த மாதம் முழுவதும் ஒரு உற்சாகத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மாதம் உங்களுக்கு பலனுள்ள மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து ஆரோக்கியத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்நிலைகள். அப்ப முதல் சொன்ன மாதிரி தொழில்நிலைகளை பொறுத்தளவுக்கு புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் சரி, அல்லது புதிய தொழில்களை உருவாக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் சரி, செய்தி தொழிலை அபிவிருத்தி செய்யணும்னு முடிவு பண்ணாலும் சரி, இந்த மாதம் முழுவதுமே அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைச்சிருக்கு. இதை நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க. தொழில் நிலைகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து எதிர்பார்ப்புன்னு இருக்கு பாத்தீங்களா? பல பேர் பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, கல்யாணம் நடக்குமான்னு சொல்லி. சார் உண்மையை சொல்லப்போனா இந்த மாதம் காதலர்களுக்கு காதல் கைகூடி வரும் மாதம்
அப்படின்னு சொல்லலாம். நினைச்சது நடக்கக்கூடிய மாசம் சொல்லலாம். கோர்ட்டு கேஸ் வில்லங்க வியாக்கியா இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொன்னா இந்த பங்குனி மாதம் தான். அதனால இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு மேசராசிக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்க போயிருது. அடுத்து தெய்வ கடாட்சம் சொல்றப்ப பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா பங்குனி மாதம் பூரா பாத்தீங்கன்னா அம்மன் தெய்வங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. அதனால பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அது குறிப்பா சொல்லப்பட பெண்களுக்கு மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான், மனம் விரும்பிய வாழ்க்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, மங்களகரமான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, தொழில் நிலைகளில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பெண்கள் அனைவருமே ஒரு புரட்சிகரமாக எழுந்து வரணுங்கிற அந்த அளவுக்கு ஒரு சமுதாயம் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதோட நீங்க சேர்ந்து எழுந்திருச்சு வந்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது போக முதல் சொன்ன எதிர்பார்ப்புகள் சொன்னீங்களா, அந்த எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பிளான் பண்ணி வச்சிருப்போம். இது நமக்கு நடக்குமா, ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா, அது பூராமே சனி பகவானே உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிச்சயம் கொடுப்பார். அது போக பாத்தீங்கன்னா இந்த முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, பாக்கியாதிபதி குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கனால உங்களுடைய தெய்வ கடாட்சம், முன்னோருடைய ஆசீர்வாதம் இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கிடைச்சி இந்த மாதத்தில் உங்களுக்கு நினைத்ததை அதாவது தெளிவாக நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் ஒரு சேர கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தொழில் ஸ்தானத்தை வந்து அதாவது 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் அவன் அந்த ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அது விரயம்னு சொல்லுவோம். அது விரயம் சுப விரயம்னு சொல்லுவோம். அப்ப சுப விரயம்னா மேற்கொண்டு தொழில்களை அபிவிருத்தி செய்யுங்க. இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தரக்கான வாய்ப்பு உண்டு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா மாணவர்களுக்கு தான் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கி வந்து 10th +2 அடுத்து குழந்தைகளுக்கு பூராமே காலேஜ் முதற்கொண்டு வச்சுக்கிறோமே, காலேஜ் முதற்கொண்டு முக்கியமான இறுதி தேர்வு நடைபெற இருக்கு இல்லையா. அப்ப இந்த இறுதி தேர்வில் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் படிச்சா கூட போதும் உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். ஏன்னா புத பகவான் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைவார், மறைஞ்சால் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவாங்கிற கணக்குல மாணவர்களுக்கு இந்த மாசம் பூரா பாத்தீங்கன்னா நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது. அதனால கொஞ்சம் நல்லபடியா படிங்க. நீங்க படிச்சீங்கன்னா அந்த நீங்க எடுத்து வச்சுக்க டார்கெட் பார்த்தீங்களா அதை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, வல்லமையும் உண்டு. மேசராசி என்பதே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் யோகத்தோடு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தால இந்த மாதத்தை நீங்க இனிதே பயன்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்விகள் வந்து முக்கியமா வரும். சனிப்பெயர்ச்சி வருது, இந்த சனிப்பெயர்ச்சினால எங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் 2.5 வருஷம் வந்து ஒரு ராசியில இருப்பார். அதனால அவர் தர்றது வந்து சின்ன சின்ன தொல்லைகளாக இருந்தாலுமே மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி வர்றப்ப பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்கு. அதனால நட்பு வீட்டுல உட்கார்ந்துக்கூடிய காரணத்தால இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானுடைய ஆசீர்வாதத்தினாலையும் முயற்சிக்குரிய குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தினாலையும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த நற்பலனை அடைவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. நீங்க உங்களுடைய முயற்சியை தாராளமா தொடங்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துலதான் 4 கிரகங்கள் இருக்கு. இந்த அதாவது 9 கிரகங்கள்ல 4 கிரகங்கள் லாபஸ்தானத்துல இருக்கால உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே லாபம் நிறைய லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. இந்த லாபத்தை நிச்சயமா நீங்க நிறைய பயன்படுத்திக்க. அப்படி பயன்படுத்துறீங்கன்னா வரும் காலகட்டங்களில் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக அடித்தள மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனிய வணக்கங்கள்.